வணக்கம் நண்பர்களே, நான் உங்க அசைதர் பேசுறேன். இன்று நம்முடைய பயணத்தில நம்ம வாழ்க்கையில கலந்துரையாடலின் முக்கியத்துவத்தை பற்றி பேச போறோம். இன்னைக்கு நம்ம பேசப்போற டாபிக் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப நெருக்கமானது. அதான் கலந்துரையாடல். இது நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. நம்ம வாழ்க்கையில கலந்துரையாடல் எவ்வளவு முக்கியம்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இது நம்முடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள ஒரு வழி. குடும்பம், நண்பர்கள், சமூகம் எல்லா இடத்துலயும் கலந்துரையாடல் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இது நம்மை ஒருவருக்கொருவர் நெருக்கமாக்குது. நாடு முழுதும் கலந்துரையாடல் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இது நம்முடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள உதவுது. சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட பேசி தீர்த்துக்க முடியுது. இது நம்முடைய உறவுகளை வலுப்படுத்துது. பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு சூட தீர்வு காண முடியுது. இது நம்மை ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள உதவுது. அந்த அளவுக்கு கலந்துரையாடல் ஒரு பாலமா, ஒரு இணைப்பு பாலமா இருக்கு. இது நம்மை ஒருவருக்கொருவர் இணைக்குது. சரி, வாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் கலந்துரையாடலின் பலன்களை ஆராய்வோம். கலந்துரையாடல் எப்படி நம்ம வாழ்க்கையில ஒற்றுமையை ஏற்படுத்துது, நம்மை ஒரே குடும்பமா மாத்துது, முன்னேற்றத்துக்கு வழி வகுக்குதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். நம்முடைய பயணத்தை தொடங்குவோம். நம்ம வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ணுவோம்? சில சமயங்கள்ல கோபப்படுவோம், சில சமயங்கள்ல அமைதியா இருந்துப்போம். ஆனா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வு, ஒரு நல்ல துவக்கம், அது கலந்துரையாடதான். பிரச்சனையை பத்தி பேசுறப்போ மனசுல இருக்கிறதை வெளிப்படையா சொல்லும் போது ஒரு தெளிவு கிடைக்கும். எதிர்க்கத்தோட மனநிலையை புரிஞ்சுக்க முடியும். அப்போ தீர்வு எளிதாகும். குடும்பம்னா அது அன்போடு கட்டமைக்கப்பட்ட ஒரு கோயில் மாதிரி. அந்த கோயிலோட அடித்தளம் தான் கலந்துரையாடல். அப்பா, அம்மா, பிள்ளைங்கன்னு எல்லாரும் மனசு விட்டு பேசும்போது அந்த குடும்பத்துல ஒரு நல்ல புரிதல் வரும். சந்தேகம், சண்டை எல்லாம் குறையும். அன்பு, அரவணைப்பு எல்லாம் பெருகும். குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. அதனால தான் சொல்றேன், குடும்பத்துல எந்த பிரச்சனைனாலும் சரி, பேசி தீர்த்துக்க பாருங்க. அதுல தான் நிம்மதி இருக்கு. கலந்துரையாடல் இல்லாத குடும்பம் அன்பு இல்லாத வாழ்க்கை மாதிரி. பேசினால தான் புரிதல் வரும். புரிதல் வந்தால் தான் நிம்மதி வரும். நம்ம நாடு முன்னே என்னென்ன தேவை? நல்ல தலைவர், நல்ல அரசாங்கம், இதெல்லாம் முக்கியம்தான். ஆனா அதைவிட முக்கியம் என்னன்னா, மக்களும் அரசாங்கம் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்குது. அதுக்கு என்ன வழி? கலந்துரையாட தான். மக்களோட குறைகளை அரசாங்கம் கேட்கணும். அரசாங்கத்தோட நல்ல திட்டங்களை மக்கள் கிட்ட சொல்லணும். இப்படி இருந்தா தான் நாடு முன்னேறும். Chapter 4. இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு பிரச்சனைகள், யுத்தம், பொருளாதார நெருக்கடி, பயங்கரவாதம், எத்தனையோ பிரச்சனைகள். இதையெல்லாம் தீர்க்க ஒரே வழி தான் இருக்கு. அது என்னன்னா, நாடுகளுக்குள்ள நல்ல புரிதல். அதுக்கு என்ன பண்ணணும்? வெளிப்படையா பேச ஆரம்பிக்கணும். ஒருத்தர் மேல ஒருத்தர் சந்தேகம் வச்சுக்காம நேர்மையா பேசி பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிக்கணும். அப்போதான் உலகத்துல அமைதி நிலவும். Chapter 5. நம்ம எல்லாருமே வாழ்க்கையில நிறைய பேரை சந்திப்போம். சில நட்பு உறவுகள் நீண்டால நீடிக்கும், சில உறவுகள் சீக்கிரமே முடிஞ்சு போயிடும். என்ன காரணம்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்பிக்கை தான் ஒரு உறவோட அடித்த. Chapter 6. சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இத பத்தி போய் அப்படின்னு. ஆனா நான் சொல்றது என்னன்னா, சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, மனசுல வச்சுக்காம பேசி தீர்த்துக்கோங்க. ஏன்னா சின்ன சின்ன தீ தான் பெரிய காட்டையை சாம்பலாக்கிடும்னு சொல்லுவாங்க. அதனால சின்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு தீர்வு காண முயற்சி பண்ணுங்க. Chapter 7. கலந்துரையாடல வெற்றிக்கு ஒரு பாதை. நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற என்ன தேவை? கடின உழைப்பு, விடாமுயற்சி, இதெல்லாம் தேவைதான். ஆனா இது விட முக்கியமானது என்னன்னா, நல்ல பேச்சு. Chapter 8. ஒற்றுமையே பலம். ஒற்றுமையே பலம், இந்த வார்த்தையை நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம். ஆனா ஒற்றுமை எப்படி வரும்? ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா தான் ஒற்றுமை வரும். அதுக்கு என்ன வழி? நீங்க சொல்லுங்க. சரியா சொன்னீங்க. கலந்துரையாடல் தான். பேசி தீர்த்துக்கிட்டா எந்த பிரச்சனையும் சரி பண்ணிடலாம். ஒற்றுமையா இருந்தா எந்த இலக்கையும் அடையலாம்.
சாப்டர் 9 கலந்துரையாடல் நமது கடமை. கலந்துரையாடல் என்பது நமது உரிமை மட்டும் அல்ல, அது நமது கடமையும் கூட. நம்ம குடும்பத்துல, நம்ம சமூகத்துல, நம்ம நாட்டுல அமைஞ்ச ஒற்றுமையும் நிலவனா எல்லோரும் கலந்துரையாட வேண்டும். பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்க முயற்சிக்க வேண்டும். அப்போது தான் இந்த உலகம் வாழ ஒரு சிறந்த இடமா மாறும். சோ நண்பர்களே, இன்னைக்கு கலந்துரையாடல் பத்தி கொஞ்சம் பேசினோம். கலந்துரையாடல் எதுக்கு முக்கியம், எப்படி அது நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய பங்கு வகிக்குது, எப்படி கலந்துரையாடல் நம்ம வாழ்க்கையில முக்கிய பங்கு வகிக்குது, அது நம்முடைய உறவுகளை எப்படி வலுப்படுத்துது, எப்படி அது பிரச்சனைகளை தீர்க்க உதவுது, நம்முடைய கருத்துக்களை வெளிப்படுத்த உதவுது, எப்படி அது நம்ம ஒன்னா இணைக்குதுன்னு பார்த்தோம். கலந்துரையாடல் நம்மை ஒருமித்தமா செயல்பட வைக்குது. வாழ்க்கையில எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, முதல்ல பேசி பாருங்க. பேசினா தான் புரிதல் வரும். கண்டிப்பா ஒரு நல்ல வழி கிடைக்கும். நம்ம எல்லாரும் இணைஞ்சு பயணிச்சா நம்முடைய வாழ்க்கை எளிதாகும். வாழ்க்கை என்ன அழகு. நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க.